இருந்து தடுக்கப்பட்டதாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் இஸ்லாத்தின் சட்டம். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, அவங்க கேட்டதுல இந்த கோ எஜுகேஷன், ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறதுனால பிரச்சனை ஏற்படுது. அது பிரச்சனை ஏற்படத்தான் செய்கிறது. அதை என்ன பண்ணலாம்? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறதுல கூட டோட்டலா தடுத்துற இயலாது. அதற்குரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குமையானால் அது கூட மார்க்கத்தில் அனுமதி. என்ன நெறிமுறை? ஆணுக்கு பக்கத்துல பெண்ணு, பெண்ணுக்கு பக்கத்துல ஆணு, ஆணுக்கு பின்னாடி பெண்ணு, பெண்ணுக்கு பின்னாடி ஆணு என்று ஒரு கலந்து வைத்தோமையானால் இவன் படிக்க மாட்டான், வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான், சோரண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பான், அம்பு விடுவான், ஏதாவது செய்வான். அதுல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பள்ளி வாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் வந்தாங்களா இல்லையா? அதுவே கோ எஜுகேஷன் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளி வாசலுக்கு பெண்கள் வந்தார்கள். என்ன முறையில் வந்தார்கள் என்றால், முன் வரிசைகள்ல இவனை உட்கார வச்சு, பின் வரிசையில் உட்கார வச்சுன்னு வைங்க, இவன் படிக்க மாட்டான். இவனை முன் வரிசையில் வாத்தியார் முன் வரிசையில் உட்கார வைத்து பெண்கள் என்ன செய்வாங்க? பின் வரிசையில் என்று சொல்லுவாங்க. தொழுகையே ஒரு கல்வி கூட தானுங்க. பள்ளி வாசல்ல பயான் நடக்குதா இல்லையா, மார்க்கத்தை பேசுறாங்களா இல்லையா, அதுல பெருநாள் உள்பட 5 வேளை தொழுகை உள்பட அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்கார்ற மாதிரி வந்தால் முன்பின்னாக உட்கார வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே என்ன நடந்திருக்குது? தொழுகை நடந்திருக்கிறது, பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? உட்கார வைக்கிறதுல ஒரு மெத்தட கையாளுறாங்க. இன்னைக்கு கோ எஜுகேஷன்ல என்ன முறை நடந்து கொண்டிருக்குன்னா, பக்கத்துல அந்த நெறி இல்லாம எல்லாம் சில காலேஜ்கள்ல வைக்கிறாங்க, சிலதுல அப்படி செக்ஷனா என்ன செய்யறாங்க, பிரிச்சும் வைக்கிறாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சோட மக்களுக்கு அறிவிப்பாங்க. என்ன அறிவிப்பாங்க? ஆண்களே அப்படியே உட்கார, எல்லாரும் பெண்கள் முத போகட்டும். ரசூல் என்ன பண்ணிடுவாங்க? ஜமாத்து சலாம் கொடுத்து முடிச்ச உடனே ஆண்களுக்கு உத்தரவு போட்டுருவாங்க, யாரும் எந்திரிக்க கூடாது, பொம்பளை எல்லாம் முத போகட்டும். பொம்பளை எல்லாம் போன பிறகு எந்திரிச்சு போ. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை கரெக்டா, சஹாபாக்களா இருந்தா கூட ஆம்பளை தானே, ஆம்பளைய கரெக்டா இடம் போட்டிருக்கிறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நெறியெல்லாம் பேணப்படுமையானால், ஒட்டி கொள்ளாமல் தனிமையில் சந்திக்காமல் அதனுடைய பழக்கத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் அங்கே மூன்றாவதாக சைத்தான் இருப்பான். இதுல யாரும் விதிவிலக்கா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னா சொல்ல இயலாது. எந்த ஆம்பளை எந்த பொம்பளை தனித்திருந்தால் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சிரிப்பாகி விடுவார்கள். யூசுப் நபி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு பொம்பளை அவரை தவறான முறையில நெருங்கின நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. யூசுப் நபிங்க இத்தனைக்கு அவர் நபி, அவரை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா யூசுப் 12வது அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள். வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. அவரும் அவளை நாடிவிட்டார், அவளும் அவரை நாடிவிட்டார்னு சொல்றான். அல்லாஹ்வா பார்த்து ஒரு செகண்ட்ல மாத்துறான், இல்ல அவர் அவுட்டா இருப்பார். லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவர் பார்க்காவிட்டால் அப்படின்னு எல்லாம் கொஸ்டின் மார்க் கூட நிறுத்திடும், என்னென்னவோ நடந்திருக்கும் சொல்லாம. அப்ப அதனால அந்த மெத்தடை கையாண்டோமையானால் அது ஓகே. அதே நேரத்தில் இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒழுங்கா செய்வாங்கன்னு சொல்ல இயலாது. செஞ்சால் அந்த மாணவர் மாணவிகள் கட்டுப்படுவாங்கன்னு சொல்ல இயலாது. இதுக்கு சரியான பேணுதலான முறை என்னவென்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறீங்களே, எவ்வளவோ தனவந்தர்கள்லாம் இருக்கிறீங்களே, அவர்கள்லாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி மகளிர்களுக்கான கல்லூரிகளை உருவாக்க வேண்டும். சில துறைகளுக்கு மகளிருக்கு தனி பர்மிஷன் இல்லைன்னு சொல்றானா, நீங்கள் முடிவெடுத்துக் கொண்டு தயார்னு சொல்லிட்டு வாங்க, ரோட்ல உட்காருவோம், எங்களுக்கு அந்த உரிமை வேணும். என்ன சட்டம்? நீங்களும் சட்டம் தானடா, 50 வருஷத்துல 5000 மாத்திவிட்டிய, அது மாத்துவோம். எங்க மகளிருக்கு தனியாக மருத்துவ கல்லூரி வேணும் என்று கேட்கலாம். கேட்டவன் தந்தா நடத்திருக்க யாரு இருக்கா? நீங்க நடத்த வாங்க. இன்றைய தீர்மானத்தில் அது வருகிறது உங்களுக்கு. நாம அது மகளிர் மாநாட்டில் என்ன பண்றோம்? சகோதரி கேட்ட கேள்வியை நாங்களே கேட்டுக்கொண்டு இதை ஒரு தீர்மானமாக சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய தீர்மானத்தில் இந்த தீர்மானத்தையும் கோ எஜுகேஷன் சம்பந்தமான தீர்மானத்தையும் சேர்த்திருக்கிறோம். இது ஒரு இதுக்குரிய மேட்ரு. அடுத்து என்ன கேட்டாங்க?